மகாதேவ நமச்சிவாய வாழ்வு. நம்ம எல்லாருமே இன்பமயமான வாழ்வு வாழணும்னு தான் ஆசைப்படுறோம். யாராவது கஷ்டத்தை விரும்புவோமா? இன்பமயமான வாழ்வு வாழணும்னா என்ன செய்யணும்? இடைஞ்சல் இல்லாத வாழ்வு இருக்கணும்னா என்ன செய்யணும்? பிறருக்கு நாம இடைஞ்சல் பண்ணாம இருக்கணும். இருந்தாலே நாமக்கு இன்பமான ஒரு வாழ்வு நம்ம தானாவே கிடைக்கும். ஒரு பெரிய கருத்தியல் கூட்டம் ஒன்று நடந்தது. அதுல ஒரு 15-20 பேர் கலந்துக்கிட்டாங்க. அத நிறைய பேர் கலந்துக்கிட்டால 15-20 பேரை மட்டும் செலக்ட் பண்ணி அந்த கூட்டம் நடத்துற பெரியவர் என்ன பண்ணார், ஒவ்வொருத்தர் கையிலையும் ஒவ்வொரு பலூனை கொடுத்தார். அந்த பலூனை கொடுத்துட்டு சொன்னார், 5 நிமிஷம் டைம் தரேன். இந்த 5 நிமிஷத்துக்குள்ள இந்த பலூன் யாரு கையில உடையாம முழுசா இருக்குதோ அவங்கதான் இந்த போட்டியினுடைய வின்னர், அவங்கதான் ஜெயிச்சவங்க அப்படின்னு சொல்லிட்டார். டைம் ஸ்டார்ட் நவுன்னு சொன்ன உடனே இருக்கிறவங்க எல்லாம் என்ன பண்ணாங்கன்னா அடுத்தவங்க பலூனை உடைக்கிறதுலதான் முயற்சி பண்ணாங்க. வேகமா போய் அவன் பலூனை உடைக்க இவன் பலூனை உடைக்கன்னு சொல்லிட்டு கடைசியில டைம் முடிஞ்சதும் 2-3 பேர் கையில பலூன் இருக்கு. அப்போ அந்த நிகழ்ச்சி நடத்துறவர் சொல்றாரு, நான் எல்லார் கையிலையும் பலூன் இருக்கணும்னு தான் சொன்னேனே தவிர அடுத்தவங்க பலூனை உடைக்கணும்னு சொல்லவே இல்லையே. ஏன் நீங்க அப்படி நினைக்கிறீங்க? அவங்கவங்க கையில இருக்கிற பலூன் அப்படியே பத்திரமா புடிச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா எல்லாருமே ஜெயிச்சிருக்கலாமே. எவ்வளவு எளிமையான வழி. இப்ப ஒருத்தருக்கு ஒருத்தர் போட்டி போட்டு பாதி பேர் தோக்குற அளவுக்கு ஆக்கிட்டீங்களே அப்படின்னு சொல்லி, இதான் வாழ்க்கையினுடைய தத்துவம். நம்முடைய அருளாளர்களும் அதைத்தான் சொல்கிறார்கள். இந்த உலகமெல்லாம் துயரில்லாமல் வாழ வேண்டும். ஞானசம்பந்த பெருமான் அழகா மதுரையில பாடுறார், வாழ்க அந்தணர் வானவர் ஆனினம் வேக தன்புணல் வேந்தனும் ஓங்குக ஆழ்க தீயதெல்லாம் அரண் நாமமே சூழ்க. இவ்வளவு நடந்தா என்ன ஆகும்? வையகம் துயர் தீரும். வானவர் வாழ வேண்டும், ஆனினம் பசுக்கூட்டம் வாழ வேண்டும். எல்லோரும் வாழ்ந்தால் நன்றாக மழை பெய்யும். நன்றாக மழை பெய்தால் அரசன் ஓங்கி வாழ்வான். உலகம் துயரின்றி வாழும். ஆகவே துயரின்றி வாழ்வதற்கு துயர் செய்யாது வாழ்வோம். எல்லா நலமும் பெறுவோம். நன்றி. நமச்சிவாய வாழ்க. திருச்சிற்றம்பலம். நம பார்வதி பதையே. மகாதேவ.